ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா ஒரு வீடியோ, அதை வந்து லைவாக டெமோ காமிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 1 மினிட்டை வந்து அந்த ஹையும் லோவையும் பிரேக் பண்ணால் அப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இன்றைக்கி பண்ணலாமான்னு பார்ப்போம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் பண்ணி இதில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கட்டும் அடுத்த கேண்டில். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எதுக்காக பேங்க் நிஃப்டியை வந்து வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. சரியா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்து நிஃப்டியோட பொசிஷன் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேங்க் நிஃப்டியையும் நம்ம வாட்ச் பண்ணுறோம். சரி, ஓகே. அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பொசிஷனுக்கான நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? கீழே வருதுங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 18,500. ஓகேவா? 18,500 புட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 1 மினிட் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கல. பட் ஆனால் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதனால் நான் இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கட்டும். சரியா? அடுத்த கேண்டில் வந்து கிராஸ் ஆகி க்ளோஸ் வைக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். சரியா? ஆனால் பட் நான் வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து ட்ரேட் எடுத்துருவேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ப்ரைஸில் வச்சே நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன். சரியா? ஸோ இந்த ட்ரேட் வந்து எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பொசிஷனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பொசிஷன் இருக்குது. ஓகே, இதில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 240 ரூபா ப்ராஃபிட், அந்த ரேஞ்சு 240 அந்த மாதிரி ப்ராஃபிட் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 133.10 வாங்கியிருக்கேன். இப்போது 133 அந்த சம்திங் போயிட்டுருக்கு. ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவல்ஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் 1 மினிட் கேண்டோட அந்த ஹை, ஓகேவா, அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு சப்போஸ் அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இறங்குற மாதிரி தான் ஒரு தோணுது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின், அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனோட சார்ட்டு, ஓகேவா, அதையும் நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். ஓகேவா? 18,500. ஓகேவா? 18,500 புட் ஆப்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே இறங்கிக்கிட்டும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு இண்டிகேட்டர் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஆல்ரெடி மெயின் சிபிஆருக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட்டையும், ஓகேவா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் S1ஐயும் க்ளோஸ் பண்ணி தான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, 500 ரூபாயை வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து நெருங்கிடுச்சு. 2 லாட்டுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது வந்து ஓரளவு போதுமான அளவு ப்ராஃபிட் தான். பார்ப்போம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் ஒரு 700 800 வந்துச்சு அப்படின்னா, 1000 வந்தால் ஓகே. பட் ஆனால் ஒரு 800 வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். அந்த மார்க்கெட்லேயே வச்சுக்கிறேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட 800 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் 1000 வரைக்கும் சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணுறாங்க பண்ணலாம். எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிறப்போ ஒரு 800 வந்துருச்சு அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன். வந்துருச்சு, ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட்டு, மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிக்கோ 795 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குமா மேலே திரும்ப ரிவல்ஸ் ஆகுமா தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் தான் மார்க்கெட்டு. ஓகேவா? திரும்ப ரிவல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரியா? இப்போ நமக்கு வந்து ஒரு 133க்கு வாங்கி 141, கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஸோ 795 ப்ராஃபிட். ஓகேவா? 2 லாட்டுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 800 ப்ராஃபிட் வந்திருக்கு. நல்லா மேலே போகுது இந்த புட் ஆப்ஷன். ஓகே, ரிவல்ஸ் வருதான்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நமக்கு ப்ராஃபிட் போதும் தான். இதுக்கப்புறம் திரும்ப வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, 2.35 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ வேணா அந்த ஸ்ட்ராட்டஜியை வேணா நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகணும். ஓகேவா? மார்க்கெட் வந்து 9:30க்கு வந்து போகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து பிளாட் ஆகும். சரியா? அப்போ வந்து வேணால் நம்ம அதை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 1 மினிட் கேண்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா.
ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ 30 இப்போ 9:20 ஆகுது இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. அந்த இதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட் இல்லையா? சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம க்ளோஸ் பண்ணது ஓகே தான், நமக்கு ஓரளவு ப்ராஃபிட் வந்துருச்சு. இல்லைனா நம்ம ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகும்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம். ஏன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் S1 இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டியில் தெரியுது பாருங்கள். அந்த S1 வந்து கரெக்டாக மேலே தான் இருக்குது. அதை டச் பண்ணிட்டு கூட திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸாக கீழே வரலாம். சரியா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இறங்கிருச்சு, பட் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த 2.35 இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கரெக்டாக 9:30 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 அப்போ நமக்கு வந்து ஒரு இது கிடைக்குதா, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நல்ல கேப் அப்பாக இருக்குது. மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது, பார்க்கலாம். பட் ஆனால் இப்போது சரி, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9:30க்கு வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்குமா நான் தெரில. ஏன்னா 9:30க்கு தான் அப்போ கரெக்டாக பாப்பா போய் ஸ்கூலில் விட்ற வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அப்போது வந்து நம்ம ட்ரேடை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நம்மளால் எடுக்க முடியாது. பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு வேலையாக அந்த சொன்ன மாதிரி பாப்பா ஸ்கூலில் போயிட்டு வந்தேன். அதே போல் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டு. சப்போர்ட் எடுத்து அந்த 2.35 அந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த ரெட் லைனில் போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு பாருங்கள். தெரியுதா? இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓரளவு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. சரியா? ஸோ 18,300 கால் ஆப்ஷனை வந்து எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை நான் வந்து இது வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். அதை பார்க்குறப்போ அந்த லைன் ஓகே, நான் இஎம்ஐ லைனுக்கு கீழே தான் வருது, டச் பண்ணிட்டு கீழே திரும்ப வருது. பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நல்லா ட்ரேட் எடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளோட அந்த 2.35 அந்த ஸ்ட்ராட்டஜி யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ட்ரேடில் யாராச்சும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்களா, இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்களா அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், சரியான ஒரு மூமெண்ட்டுங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மொமெண்டம். சரியா? நல்ல ஒரு ரேலி மார்க்கெட்டு. அந்த இடத்துல யாராச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ் நல்ல ஒரு லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டு அவங்க ட்ரேடை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து எனக்கு இதுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஐடியா இல்லை. ஏன்னா ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போயிடுச்சு. அதுக்கு மேலே R2வும் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட அந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஐடியா இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஐடியா இல்லை. சைமல்டேனியஸாக இந்த சாட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு லெவல் கிடச்சிது அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் எதுவுமே கன்ஃபர்மேஷன் தெரியல. ஏன்னா திரும்ப வந்து இது இறங்கலாம். ஓகேவா? மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஓவர் ட்ரேட் வேணாம். ஓகே, ஓரளவு நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்பையும் அன்றைக்கி ட்ரேட் வேண்டான்னு விட்டுறணும். ஏன்னா எவ்வளவோ இன்னும் நாட்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அன்றைக்கே எல்லாத்தையும் நம்ம பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கை கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆனிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, சும்மா தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கையெடுத்துக்கிட்டானா. அது மாதிரி நம்ம சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் லாஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட்குள்ளே என்டர் ஆகணும். சரியா? ஒரு மொமெண்டம் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும். ரீசனே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ட்ரேட் எடுத்துக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை நல்லா ஏற விட்டு நல்லா மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குன்னு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அது பார்த்தா அங்கே கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரி ஏறுறப்பெல்லாம் விட்டுருவாங்க. கரெக்டாக ஏறி முடிய போகிறப்போ நல்ல மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ண வேண்டாம். சரியா?
வேணா மார்க்கெட் ரிவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த R2 R1 இருக்கு இல்லையா, அதை சப்போஸ் தொட்டுட்டு ஓகேவா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுது, சப்போஸ் அந்த R2 லெவலை தொட்டுட்டு திரும்ப கீழே இறங்குனுச்சு அப்படின்னா அங்கே வேணால் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.